Hi, welcome you to learn English. இந்த ரெண்டு வாக்கியங்களையும் பாருங்க. We were playing yesterday. We had been playing for a few days last month. எதுக்காக were playing யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி had been playing எப்பப்போ யூஸ் பண்ணணும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். I welcome you to this channel Syntax. உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். இந்த சென்டென்ஸுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்து அது எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ வேர் பிளேயிங், இந்த வேர் அப்படிங்கிறது பாஸ்ட் ஃபார்ம், வேர் வாஸ் இந்த ரெண்டுமே பாஸ்ட் ஃபார்ம். அதே மாதிரி ப்ளே அப்படிங்கிற வேர்போட ஐஎன்ஜி ஆட் ஆகிருக்கு. ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதே மாதிரி we had been playing for a few days last month. வேர் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக had யூஸ் பண்ணியிருக்கோம். தென் been அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு வந்திருக்கோம், had been. அப்புறம் verb ப்ளஸ் ஐஎன்ஜி. இந்த ஸ்ட்ரக்சர் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஸ்ட்ரக்சர். ஓகே, இப்போ எந்தெந்த இடத்துல பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும், எப்பெல்லாம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் செஞ்சு பார்க்கலாம். இங்கே ரெண்டு வாக்கியங்கள் நான் கொடுத்துருக்கேன். எந்த வாக்கியத்தை பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எழுத போகிறோம், எந்த வாக்கியத்தை பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எழுத போகிறோம், அதாவது வேர் வாஸ் யூஸ் பண்ணி எழுத போகிறோம், எந்த வாக்கியத்தை ஹேட் பீன் யூஸ் பண்ணி எழுத போகிறோம் அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்ப்ளனேஷனுக்கு அப்புறம் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக அப்ளை பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை பற்றி பார்க்கலாம். வி வேர் பிளேயிங் எஸ்டர்டே, இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நாங்கள் நேற்று விளையாடி கொண்டிருந்தோம். ஓகே, நாங்கள் நேற்று விளையாடினோம் அப்படிங்கிறதுக்கு வி பிளேடு எஸ்டர்டே. அந்த இடத்துல ஐஎன்ஜி வரல பாருங்களேன். ப்ளே அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் ஃபார்ம் கொடுத்துருக்கோம். வி பிளேடு எஸ்டர்டே, நாங்கள் நேற்று விளையாடினோம். இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். விளையாடி கொண்டிருந்தோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஐ வாஸ் ஸ்பீக்கிங், ஸ்பீக் அப்படிங்கிற வேர்போட ஐஎன்ஜி ஆட் ஆயிருக்கு. நான் பேசி கொண்டிருந்தேன். ஹி வாஸ் கவுண்டிங் ஆல், அவர் அனைத்தையும் எண்ணிக்கொண்டிருந்தார், கவுண்ட் பண்ணி கொண்டிருந்தார். எல்லாமே கடந்த காலத்தில் நடக்கிற ஒரு விஷயம், நடந்து கொண்டிருந்த ஒரு விஷயம். தே வேர் ட்ராவலிங், அவர்கள் பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். ஓகே, ஐ வாஸ் ஸ்பீக்கிங் அப்படிங்கிறது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஐ ஹேட் பீன் ஸ்பீக்கிங்னா என்ன அர்த்தம்? அதே மாதிரி ஹி வாஸ் கவுண்டிங் ஆல், இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஹி ஹேட் பீன் கவுண்டிங் அப்படிங்கிறத எப்போ சொல்லணும்? இந்த ரெண்டு டென்சஸுடைய நேம்ஸ் உங்களுக்கு இப்போ நல்லா தெரியும். ஒன்று வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், இன்னொன்று பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ரெண்டு டென்சஸ்க்கும் நடுவில் இருக்கிற டிஃபரன்ஸை பார்க்கலாம். ஹி வாஸ் ட்ராவலிங் எஸ்டர்டே, அவர் நேற்று பயணம் செய்து கொண்டிருந்தார். கடந்த காலத்தில் ஒரு செயல் நடந்து கொண்டிருந்ததை குறிக்குது, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஹி வாஸ் ட்ராவலிங் எஸ்டர்டே. ஹி ஹேட் பீன் ட்ராவலிங் லாஸ்ட் மந்த், அப்படின்னா அவர் சென்ற மாதம் முழுதும் பயணம் செய்து கொண்டே இருந்தார். சென்ற மாதம் அப்படின்னாலே பாஸ்ட் டென்ஸ், கடந்த காலம். போன மாதம் ஃபுல்லாக அவர் ஊருக்காக போயிட்டே இருந்தார். ஊருக்கு போவார் வருவார், ஊருக்கு போவார் வருவார், அந்த மாதிரி. ஓகே, அந்த ட்ராவலிங் அப்படிங்கிற அந்த விஷயம் லாஸ்ட் மந்தில் நடந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு செயல் அல்லது ஒரு வேலை கடந்த காலத்தில் நடந்து கொண்டே இருந்ததை குறிக்குது. கடந்த காலத்தில் நடந்துக்கிட்டு இருந்துச்சு, ஓகே, ஆனால் முடிஞ்சதை பற்றி சொல்லலை, அது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஆனால் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பாருங்களேன், ஒரு செயல் அல்லது வேலை கடந்த காலத்தில் நடக்க ஆரம்பித்து நடந்து கொண்டிருந்து பின்னர் கடந்த காலத்திலேயே முடிகின்றது. ஓகே, தட் இஸ் த டிஃபரன்ஸ். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கும் அதான் டிஃபரன்ஸ். ஹி வாஸ் ட்ராவலிங் எஸ்டர்டே, அவர் நேற்று பயணம் செய்து கொண்டிருந்தார். அவர் எப்போ முடித்தார் அப்படின்னு சொல்லலை, அவர் பயணம் செய்து கொண்டிருந்தார், இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஹி ஹேட் பீன் ட்ராவலிங் லாஸ்ட் மந்த், அவர் சென்ற மாதம் முழுதும் பயணம் செய்து கொண்டே இருந்தார். அதாவது ட்ராவல் பண்ணார், ஊருக்கு போனார், அகெயின் ரிட்டர்ன் வந்தார், மறுபடியும் ட்ராவல் பண்ணார். ஸோ ஒரு செயல் ஆரம்பித்து நடந்து முடிஞ்சிருது, இது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த ரெண்டு டென்சஸ் மட்டுமே யூஸ் பண்ணி இந்த எக்ஸசைஸ் பண்ண போகிறீங்க. அப்போ உங்களுக்கு எந்த இடத்துல பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வரும், எந்த இடத்துல பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வரும் அப்படிங்கிறது கிளியராக தெரிஞ்சிடும். நீங்கள் சென்ற வாரம் வேலை செய்து கொண்டிருந்தீர்கள். நீங்கள் சென்ற மாதம் முழுக்க ஒரு நாவலை வாசித்து கொண்டே இருந்தீர்கள். இதை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தும் நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோ இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸும் பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். Now look at these sentences. நீங்கள் சென்ற வாரம் வேலை செய்து கொண்டிருந்தீர்கள். நீங்கள் சென்ற மாதம் முழுக்க ஒரு நாவலை வாசித்து கொண்டே இருந்தீர்கள். வாசிக்கிறதுக்கு ரீட், அதே மாதிரி வேலை செய்கிறதுக்கு ஒர்க். ஸோ இந்த ரெண்டு வேர்ப்ஸை யூஸ் பண்ணி வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க,
சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். யூ வேர் ஒர்க்கிங் லாஸ்ட் வீக். நீங்கள் சென்ற வாரம் வேலை செய்து கொண்டிருந்தீர்கள். யூ ஹேட் பீன் ரீடிங் எ நாவல் ஃபார் த லாஸ்ட் ஹோல் மந்த். நீங்கள் சென்ற மாதம் முழுக்க ஒரு நாவலை வாசித்து கொண்டே இருந்தீர்கள். கண்டினியூஸாக வாசிக்கிட்டே இருந்தார் ஒரு நாவலை. கொஞ்சம் வாசிக்கிறது, தென் ரெஸ்ட் எடுக்கிறது, நெக்ஸ்ட் டே கொஞ்சம் வாசிக்கிறது, அந்த மாதிரி நாவலை வாசிச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டார். அதை பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும். நீ என் வீட்டுக்கு வந்தப்போ நான் சமைத்து கொண்டிருந்தேன். நான் சென்ற மாதம் விருந்தினர்களுக்காக சமைத்து கொண்டே இருந்தேன். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த 2 சென்டென்சஸையும் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்ளை பண்ணி ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். ஐ வாஸ் குக்கிங் when you came to my home. ரொம்ப சிம்பிள். ஐ வாஸ் குக்கிங், நான் சமைத்து கொண்டிருந்தேன். இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். when you came to my home அப்படிங்கிறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். நீ வந்தபோது, என் வீட்டிற்கு வந்தபோது. ஐ ஹேட் பீன் குக்கிங் ஃபார் த கெஸ்ட் லாஸ்ட் மந்த் ஃபுல்லாக கெஸ்ட் வந்துகிட்டே இருந்தாங்க, அவங்களுக்காக நான் குக் பண்ணிகிட்டே இருந்தேன். ஐ ஹேட் பீன் குக்கிங் ஃபார் த கெஸ்ட் லாஸ்ட் மந்த். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் 2 பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். ஒரு பாஸ்ட் ஈவெண்ட் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். நீ என் வீட்டிற்கு வந்தபோது கேம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஐ வாஸ் குக்கிங், அந்த குக்கிங் அப்படிங்கிற வார்த்தை, குக் அப்படிங்கிறது வேர்ப், அதோட ஐஎன்ஜி ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி வாஸ் இருக்குது, ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஐ ஹேட் பீன் குக்கிங், இந்த ஹேட் பீன் வந்துச்சுனாலே அது பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நவ் லுக் அட் தீஸ் சென்டென்சஸ். அவர் நேற்று இலக்கணம் கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார். அவர் கடந்த சில நாட்களாக ஒரே இலக்கணத்தை கற்றுக் கொடுத்து கொண்டே இருந்தார். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். சென்டென்ஸை பொறுத்தவரை ஒரு வேர்ப் ரொம்ப இம்பார்ட்டண்ட். வேர்ப் இல்லாமல் ஒரு வாக்கியம் இருக்க முடியாது. அந்த வேர்ப் தான் அந்த நிகழ்வு எப்போ நடக்குது அப்படிங்கிறத, அதாவது அந்த காலத்தை குறிப்பிடும். அந்த வேர்பில் தான் நம்ம குறிப்பிட முடியும். பாஸ்ட் ஃபார்ம், கண்டினியூஸ் ஃபார்ம், இது எல்லாமே அந்த வேர்பில் தான் குறிப்பிட முடியும். ஸோ வேர்ப் யூசேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நிறைய வார்த்தைகள், நிறைய வேர்ப்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஹி வாஸ் டீச்சிங் கிராமர் எஸ்டர்டே. அவர் நேற்று இலக்கணம் கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார். நாங்கள் பார்த்தப்போ அவர் கிராமர் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். ஹி ஹேட் பீன் டீச்சிங் த சேம் கிராமர் ஃபார் த லாஸ்ட் ஃபியூ டேஸ். அவர் கடந்த சில நாட்களாக ஒரே இலக்கணத்தை கற்றுக் கொடுத்து கொண்டே இருந்தார். இது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஹி ஹேட் பீன் டீச்சிங், அந்த ஹேட் பீன் டீச்சிங் அந்த ஸ்ட்ரக்சரை எப்போவுமே மறக்கக்கூடாது. இனிமேல் ஈஸியாக உங்களால் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ண முடியும். ஸோ நிறைய சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.